தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் இன்று கையெழுத்தாகிறது. ஐரோப்பிய யூனியன் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கான இறக்குமதி வரியை 40% குறைய வாய்ப்பு. இன்று தடையற்ற ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கும் நிலையில் மத்திய அரசு திட்டம். உலகை பாதுகாப்பானதாகவும் நிலையானதாகவும் வல்லமை மிக்க இந்தியா மாற்றும். ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் பாராட்டு. பரபரப்பான சூழ்நிலையில் நடப்பாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்குகிறது. பிப்ரவரி 1 மத்திய பட்ஜெட் தாக்கல் 9வது முறையாக தாக்கல் செய்கிறார் நிர்மலா சீதாராமன். தொழில்துறை வளர்ச்சி, வரி தளர்வு மற்றும் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. பத்திரப்பதிவின் போது சம்பந்தப்பட்ட சொத்தின் அசல் ஆவணங்கள் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கும் மசோதா. தமிழ்நாடு அரசின் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்தம். வாரம் 2 நாட்கள் விடுமுறை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஈடுபடுவதால் பண பரிவர்த்தனை பாதிக்கும் அபாயம். ஜனநாயகம் படத்திற்கு எதிராக தணிக்கை வாரியம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு. கேட்காமலேயே பெண்களின் தேவைகளை நிறைவேற்றும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. தஞ்சையில் நடைபெற்ற டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நாட்டில் உள்ள மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் என அடித்து சொல்வேன். பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். அதிமுக பாஜக கூட்டணி மிரட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி. தோற்று போனார்கள், தற்போது கூட்டணியை புதுப்பித்துவிட்டு அதற்கு பில்டப் கொடுப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். திராவிட மாடல் பார்ட் 2க்கு மக்கள் தயாராகிவிட்டதாக தஞ்சை மாநாட்டில் துணை பொதுச் செயலாளர் உதயநிதி பேச்சு. தேர்தலில் வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் திட்டவட்டம். பாஜகவின் முரட்டு அடிமையை நம் கண்முன் காட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி. தஞ்சை மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி காட்டமான விமர்சனம். திராவிட மாடல் இன்ஜின் முன் டபுள் இன்ஜின் எல்லாம் காலாவதியான இன்ஜின் தான் என தஞ்சை மாநாட்டில் கனிமொழி பேச்சு.
பிரதமர் மோடியை டூரிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எனவும் விமர்சித்தார். மாநிலங்களுக்கு ஆளுநர் தேவையில்லை என கனிமொழி பேச்சு. அவர்களால் எந்த பயனும் இல்லை என்றும் காட்டுமான விமர்சனம். தேநீர் விருந்தில் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷிடம் அரசியல் பேசவில்லை, நண்பர் என்ற அடிப்படையில்தான் பேசினோம் எனவும் நயினார் நாகேந்திரன் விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைய வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அழைப்பு. மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி போன்றோருக்கு தேர்தலில் சீட் கூட தரக்கூடாது என மதுரை திமுக நிர்வாகி கோ. தளபதி பேசிய விவகாரம். கூட்டணி தர்மம் கருதியும் முதலமைச்சருக்காகவும் அனுசரித்து போவதாக ஜோதிமணி பதிலடி. பாமக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்காணலை இன்று முதல் தொடங்குகிறார் அன்புமணி. சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் வைத்து நேர்காணல் நடத்துகிறார். சர்க்கார் படத்தில் அரசின் லேப்டாப்பை உடைப்பதை போன்ற காட்சிகள் வந்திருந்த போது மதுரையில் என்ன நடந்தது என்பதை மறந்துவிட வேண்டாம். அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா விஜய்க்கு எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேதார்நாத், பத்ரிநாத் கோவில்களில் மாற்று மதத்தினர் நுழைய தடை. கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. அமெரிக்காவை புரட்டி போடும் பனி புயலால் அவசர நிலை பிரகடனம். 15 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். இருதரப்பு உறவை மேம்படுத்த பாகிஸ்தான், வங்கதேசம் உறுதி. பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் ஆலோசனை. இளையோர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இந்திய அணியின் வெற்றி பயணம் தொடருமா? ஜிம்பாப்வே அணியுடன் இன்று பல பரீட்சை. அதர்வா, பிரீத்தி முகந்தன் உள்ளிட்டோர் நடித்துள்ள இதய முரளி திரைப்படம். படத்தின் தங்கமே தங்கமே பாடல் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.
தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.